அல்லு எனக்கு இதை கிஃப்ட் பண்ணுவான். லவ் லேப் உடைய கம்ஃபி பெட் ரைல். கல்யாணத்துக்கு தான் மக்களை வாங்கலாம்னு நான் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். சோ எதுக்கு ஏன் எல்லாமே வீடியோல இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. எஸ் மக்களே, சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள போலாம். வேலை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நீயம்மா எடுத்து வைப்ப எல்லாத்தையும் குழந்தை. அதேதான் நானும் கேக்குறேன். நீயம்மா எடுத்து வைப்ப, நான் தானே எடுத்து வைப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? லக்கி டெய்லி சமைக்கிறேன்னு இப்ப வச்சு விளையாடுன்னு இருக்கு மக்களே. அவங்க பெரியம்மா கிஃப்ட் பண்ணது லக்கிக்கு. இப்பதான் அவங்க ஒழுங்கா விளையாடுறாங்க இதை வச்சு. முன்னாடி விளையாட தெரியல. முன்னாடி வேற மாதிரி விளையாடுனாங்க, தூக்கி தூக்கி போட்டு விளையாடினாங்க. இப்ப அடிக்கி வச்சு விளையாடுறாங்க. சமைச்சு அவங்க டோலிக்கு பூவா ஊட்டுறது. என்ன பாப்பா பூவா சமைக்க போறியா? நீ வீட்லயே இருக்கியா? வீட்லயே உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடு. நீ போய் சமைச்சு வைக்கிறியா? நைட் வந்து சாப்பிடுறோம் நாங்க. என்னம்மா பண்ணீங்க? டீ செஞ்சீங்களா? வேற என்னமா சமைச்சீங்க? தோசை சமைச்சீங்களா? வேற என்னமா சமைச்சீங்க? கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுற மக்களே. பெஸ்ட் பெட் ரைல் வாங்கணும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது எங்க கண்ணில் பட்ட ஒரு விஷயம் தான் லவ் லேப் உடைய கம்ஃபி பெட் ரைல். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களே. இந்த பெட் ரைல் மேட் ஆஃப் ஸ்டர்டி ஸ்டீல் ஃப்ரேம். இதுல இருக்க ஃபேப்ரிக் ரொம்ப பிரீமியம், நான் டாக்ஸிக் அண்ட் பிரீத்தபிள். இதுல இருக்க பிரிண்ட்ஸ் நம்ம ரூம்க்கு சூப்பரா பிளெண்ட் ஆகுது. இந்த ஃபேப்ரிக் தான் ஹைலைட்டே. இதுக்குள்ள பார்க்கும்போது அந்த சைடு பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா உங்களால வாட்ச் பண்ண முடியும். பேபிஸ் வளர வளர அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பெட் ரைலோட ஹைட்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. இந்த பெட் ரைல் 180 சென்டிமீட்டர் இன் லென்த் அண்ட் 72 சென்டிமீட்டர் இன் ஹைட். ஆல்மோஸ்ட் எல்லா பெட் சைஸ்க்கும் குயின் ஆர் கிங் சைஸ் பெட் எல்லாத்துக்குமே இது பத்தும். அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த பெட் ரைலோட மெஷ் ஃபேப்ரிக் வாஷபிள். ஈஸியா நீங்க கலட்டி வாஷ் பண்ணி திருப்பி அழகா நீங்க போட்டுக்கலாம். பேரண்ட்ஸ் இப்ப பெட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்வீனியன்ட்டா ஃபோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்க உள்ள போய்க்கலாம், வெளியவும் வந்துக்கலாம். இதுல ஒரு டீப் பாக்கெட் இருக்கு மக்களே. இதுல பேபிஸோட எசென்ஷியல்ஸ் லைக் டயப்பர், கிளாத்ஸ், டாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கலாம். இந்த பெட் ரைல் செம்ம ஈஸி டு இன்ஸ்டால். ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த பெட் ரைல் 3 அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கு. சோ உங்க ரூம்க்கு ஏத்த கலர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். நம்மளோட பேபிஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்களோ இல்ல தூங்கும் போது கீழே உருண்டுருவாங்களோ இந்த மாதிரி பயம் எதுவுமே இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்கன்னா இருக்கவே இருக்காது. இந்த லவ் லேப் உடைய கம்ஃபி பெட் ரைல் lovelab.com, Amazon, Flipkart எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ டைரக்டா நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிக்குது மக்களே, மயக்கமா வருது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ டயட் மட்டும் தான் சொல்ற. டயட் சாப்பாடு இப்ப சப்பாத்தி தான் நான் சாப்பிட போறேன். ஆனா பசிக்குது. பிகாஸ் இப்ப டைம் வந்து 1:30 ஆகுது. எனக்கு வந்து ஃபாஸ்ட் லக்கி சார்ஜர் நான் ரொம்ப டயட்ல இப்ப இல்ல, வெறும் இன்டர்மிட்டன்ட். மார்னிங் என்னமா பாப்பா மாமி மாமி எஸ் ஜெட. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் சொல்லுங்க? மாமி மாமி எஸ் ஜெட அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது லக்கிக்கு பிடிச்சிச்சு. ஃபேவரட்டான சாங் ஆயிடுச்சு. எஸ் ஜெட. நிறைய பேர் வந்து இவ்ளோ டைம் என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. எடுத்த உடனே அவ்வளவு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு 2 நாள் டயட் இருந்துட்டு 3ஆவது நாள் சாப்பிடுறதுக்கு தெரியல மக்களே. அது தெரியல, பசிக்குது. நான் சாப்பிட்டு உங்களை மிஸ் எனக்கு கிளியரா சொல்ல தெரியல. நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வெளியே தான் சாப்பிடுறோம். நான் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, நம்மளால பெர்ஃபெக்ட்டாவே டயட் இருக்க முடியாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும், சம்டைம்ஸ் சம் டேஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகும். பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் காரணம் இல்ல. அவளுக்கு இல்ல மக்களே இன்னைக்கு நான் வீட்ல நான் சமைச்சிருப்பேன் மக்களே. கிழிச்சிருப்பேன். இல்ல வீட்ல தான் வேலை இருக்கனால இப்ப வெளில வந்துட்டோம். அல்லு அல்லு, பிரியா லக்கி, அதிஷ்டா, விக்கி, அரிதா, அரிதா, சித்ரா, ஆறுமுகம், ஆறுமுகம், செல்வி, செல்வி, ஜவகர்,
பேபிக்கு ஆர்வகம் தாத்தா இப்ப வருது மக்களே. ஆனா இப்போ அவங்க ஆர்வகம் தாத்தா இருந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி ஹாப்பியா இருப்பாங்க. எங்களுக்கு அப்படியே நாங்களே நினைச்சுக்கிறோம் அவர் இதெல்லாம் கேட்டு எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி அவர் வந்து சின்னதா லக்கி ஏதாவது பண்ணாலே வந்து பயங்கரமா பூரிப்பாயிடுவாரு. பட் ஆனா இப்ப வந்து லக்கி அவர் பேரே சொல்லுன்றப்போ அவ்வளவுதான் வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம். அலப்பற கிளப்புறோம். டயட் வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டேன். சப்பாத்தி இல்ல என்ன சும்மா நடிக்காத, சப்பாத்தி இல்ல அது இல்லன்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்த. இதுதான் இதை பாத்துக்கோ, இவ்வளவுதான் என் குவான்டிட்டி. நீங்க ஒளிச்சு வச்சுக்கிறா. அது எனக்கு வேணாம், அதுல கிக்கு. ஏய் பொய் பேசாத. ஓகே மக்களே, ஓகே மக்களே, நம்ம உணவு அருந்திட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா நான் சப்பாத்தி சாப்பிடலாம் தான் போனேன். சும்மா கதை விடாத. அங்க சப்பாத்தி இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீ கூட்டே போன. இல்ல சப்பாத்தி எல்லா ஷாப்லயும் மேக்ஸிமம் இருக்கும் மக்களே. அந்த மாதிரி நம்பி போனேன். ஆனா அங்க சப்பாத்தி இல்ல. ஆனா அப்ப கூட நான் பிரியாணி சாப்பிடல. நான் மீல்ஸ் வாங்கி லக்கியும் நானும் தான் ஷேர் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஜுவல் பண்றதுக்கு, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். லக்கியோடைய வளையல், அப்புறம் அவங்களோட பழைய செயின் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே எனக்கும் ஒண்ணு வாங்கணும் மக்கள். என்ன வாங்கணும்? அங்க வந்து நான் சொல்றேன், டிசைட் பண்ணல. இவங்க சூப்பர் மார்க்கெட் போறாங்க, அங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம்னு வருவாங்க. ஏய் சர்க்கஸ், உன் மண்டையில கலரிங் தெரியுதுடா. தெரியுதா? நிஜமா தூரமா வெயில்ல நல்லா தெரியும்டி. இதுல தான் பிரவுன் கலர்ல சூப்பரா தெரியுது. ஸ்டைலாலாம் இல்ல, ஆனா மண்டையில ஃபுல்லா கலரிங் நல்லா தெரியுது இப்ப பாக்கும்போது. அவ்வளவு ஆர்டர் இந்த லைட்ல, இந்த வெளிச்சத்துல லைட்ல நல்லா தெரியும். கல்யாண நாளை முன்னிட்டு அல்லு எனக்கு இதை கிஃப்ட் பண்ணுவான். காதை திருப்பிடுவேன். இதெல்லாம் செட்டு ஏதாவது கிடைச்சா வேணா வாங்கி தரேன். அப்பா பாரு, அப்பா பாரு, இங்க பாரு, அம்மா பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ரெடி டம்புடா. பேக் செயின் வந்து பேக் செயின் நம்ம இதுக்கு நல்லா இருக்குங்க. கியூட்டா சரிங்க. நல்லா இருக்கு. காதை திருப்பிடுவேன். வீட்டுக்கு வா, நானே ஆணி வச்சு குத்தி வரும். அமைதியா இருக்க மாட்டியா? இங்க பாரு, அமைதியா இருக்க மாட்டியான்னு கேட்டேன். இங்க பான்னு, இங்க பா லக்கி, இங்க வந்துரு. சரி அப்பா சாக்கி தரவா? வெளியே வா, வெளியே வா. உள்ள போய் ஒளிஞ்சு பார்த்து. ஏய் நசீர போய் பார்த்து. ப்ளீஸ்மா வெளியே வாடா. பார்த்து பார்த்து பார்த்து. எப்படி பண்ற? அட்டகாசம், ரெண்டு பேரையும் தோல் உரிய போறாங்க. சரி அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. வெயிட் பண்ணு. பாரு அம்மா பாரு, அம்மா சீச்சா. லக்கி வா, ஏன்டா இப்படி பண்ணி வைப்பியா? லக்கி இது என்னதுமா? ஓகே மக்களே, நம்ம ஷாப்ல இருந்து வந்தாச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். ஏன்னா செம்ம டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட், அதனால நாங்க போயிட்டு உங்ககிட்ட மீட் பண்றோம். வழக்கம் போல லேட்டா வந்தாச்சு. அப்படி சொல்ல கூடாது. டைம் கீப் அப் பண்ண முடியல. அப்படி எங்க தலைவரை கூப்பிடுங்க. இங்க பாரு, ஒருத்தர் குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி பண்ணுறாங்க. நீங்க தனியா சைடுல ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு உட்காந்து சண்டை போட்டு இருக்கிறீங்க கேக்குக்கு. பால் சண்டை வேணாம், பால் சண்டை வேணாம். பால் 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 தம்பி வச்சுக்கிட்டோம். தம்பிக்கு ரெண்டு பால் போடு லக்கி. நம்ம சேனல் பாப்பீங்களா? நல்லா பாப்போம். உங்களை ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருன்றது நல்லா இல்ல, நம்ம கூட வச்சது ரொம்ப தப்பா. லக்கியே ரொம்ப பிடிக்கும். லக்கி லக்கி வின்னர் ஆயிடுச்சு. ஓகே அஞ்சலி, பை. டேக் கேர், பை பை. ஐயோ ஏன்? பை பை பை. முத்தப்பண்ணு முத்தப்பண்ணு.
எனக்கு முத்தா குத்துரு. தம்பிக்கு முத்தப்பட்ட லக்கி. அர்ஜுன் அர்ஜுன் பட்டு இங்க பாரு அத்தை பாரு. வந்து தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்து வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஐயோ அதனால வந்து அர்ஜுனை தூக்கின்னு போயிடுறான். அதனால வா தூக்கிட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நேற்று மார்னிங்லேருந்து மார்னிங் ஷாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனோட ஹாப்பி பர்த்டேக்கு போயிட்டு ஃபுல்லா ஒர்க்காவே சுத்திட்டு இருந்தோம். ஆமா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலா நம்ம ஜுவல் ஷாப் போயிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கலாம் போனோம். நீ என்ன சொல்லி கூட்டு போன சொட்ட மண்டை? லக்கி மக்களே, லக்கிக்கு நாங்க ஜுவல் பண்ணலாம்னு போனோம் மக்களே. ஆனா ரொம்ப காஸ்டா இருக்கு, ரொம்ப அதிகம். லக்கியோடைய செயினும் வளையலும் போட்டுட்டு லக்கிக்கே ஒரு ஜுவல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா பார்த்தோம்லாம் சொல்லாத, பார்க்க போனோம். ஆனா நீ அதை பண்ணவே இல்ல. காதை மக்களே லக்கி பார்த்து அப்படியே சைட்ல கழுத்து மேலேயே போன மக்களை கல்யாணத்துக்கு என்னவோ சூப்பர் மார்க்கெட் போற மாதிரி எல்லா வாட்டியும் போய் பராக் பார்த்துனே இருக்கிற. பக்கத்துல இருந்ததுன்னா மக்களை நான் பார்த்தேன். அதுல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? நீ எதுக்கு நீ பாக்குற? கல்யாணத்துக்கு தான் மக்களை வாங்கலாம்னு நான் நினைச்சேன். புரியல, என்ன கல்யாணத்துக்கு வாங்க? லக்கி கல்யாணம் எவ்வளவு வருஷம் இருக்கு இப்போ வந்து லக்கி இல்ல இல்ல இருக்கிற கோல்டு போட்டுட்டு லக்கிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செயின் மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எடுக்க முடியல. ரொம்ப அது போட்டு எடுத்தாலே எக்ஸ்ட்ராவா நிறைய ரொம்ப சார்ஜ் ஆகுது. ஒரு 30,000 கிட்ட எக்ஸ்ட்ராவா வருது. 2 கிராம் 2 சவரம் பர்ச்சேஸ் போட்டுட்டு எடுத்தாலே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதிகமா வந்து சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், சீட்டு கார்டு மாதிரி இது போட்டுட்டு வந்துட்டோம் மக்களே. சோ இதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு அதுக்கப்புறம் லக்கி உனக்கு என்ன வேணும்? உனக்கு எதுவுமே வேணாம், நீ சின்ன பாப்பா. அப்புறம் லக்கிக்கு நாங்க வச்சு இல்ல மக்களே நாங்க இப்ப எதுக்கு ஆக்சுவலி இது உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, இது வந்து சும்மா ஷோ ஆஃப் பண்றது அப்படி கிடையாது. உங்களுக்கும் ஒரு நீங்களும் அதை பண்ணணும்ன்றது சேவிங்ஸ் வரும். ஏன்னா கண்டிப்பா நமக்கு மந்த்லி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கதான் செய்யுதுதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா ஒரு 500 நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க மக்களே இந்த ஐடியாவே நான் தான் சொன்னேன். மொத்தமா வாங்க முடியலனா இப்படி சேவ் பண்ணலாம். இவளுக்கு இவ சேர்த்து வைக்கிறாளே, லக்கி தவறான விஷயம். லக்கிக்கு சேர்த்து வைக்கிறேன்ற பேர்ல இவளுக்கு சேர்த்து வச்சுக்கிறேன். லக்கிக்கு கொஞ்சம் ஜுவல் பார்த்தோம், அதுல எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு பாத்துக்கலாம். போயிட்டு சும்மா வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரியல, ஏன் இவ்வளவு ஏமாத்துற? என்ன ஏமாத்தல. இந்த சைடுல ஒரு கம்பல், இந்த சைடுல இன்னொரு கம்பல் போட்டிருந்தேன். ஏன்னா திருவாணி தொலைஞ்சிச்சுன்னு. இதுல இந்த சைடு ஏன் கம்பலும் வேற ஒரு கம்பல் எடுத்து ஏன் கம்பல் நான் வச்சிருந்த கம்பல் எடுத்து போட்டு வச்சிருந்தேன். ஆனா அது ரொம்ப பெயினா இருந்துட்டு இருந்தது. அதனால இது நான் உங்களுக்காக வாங்கியிருக்கேன். அவங்களுக்காக வாங்கிருக்கியா? ஏண்டி உனக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு கதை எங்ககிட்ட சொல்றது, உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்கு, நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள் பேபில எந்த பேபியா இருந்தாலும் சேவ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எப்பனாலும் எந்த விஷயத்துக்குனாலும் தேவைப்படும். அதனால நீங்க இந்த பேபி அந்த பேபின்னு டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து சேர்க்க ஏதோ ஒரு 500 200 உங்க வீட்டுல ஒரு பர்சன் சொல்ற மாதிரி, உங்க அக்கா உங்க சிஸ்டர் உங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்லி ஈவன் டீச் பண்றோம். நாங்க இது பண்ணிருக்கோம், நீங்களும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுவுமே நடக்கல 2 டேஸா. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் பிடிச்சி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் வர. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ்பிரியா.